பிரண்டைனா ஊர்ல உள்ளதை கிளீன் பண்றது தான் பிரண்டை. முடக்காத்தானா முடக்கு வழியாக்குறதுக்கு முடக்காத்தான். தூண் துப்புனா தூதுவலை, தொலைல இருந்து செஞ்சுனா துளசி, தும்புனா தும்ப, இரும்புனா இம்பரல் இலை, கண்டங்கத்திரினா கண்டத்தை கத்திரிக்கை தொண்டச்செடி, நெஞ்சு செடினா ஆடாதோட சாப்பிடணும், கொடை ஆடாதோட சாப்பிடணும். இல்லை ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கு. 16 வகை மூலிகை வடை போடுறேன், 20 வகை சாப்பாடு மாற்றி போடுறேன். பிரண்டை சாப்பாடு, தூதுவலை சாப்பாடு, கண்டங்கத்திரி சாப்பாடு, மிளகு தக்காளி சாப்பாடு, கரிசலாங்கண்ணி கஞ்சி, கவுனி அரிசி கஞ்சி, குதிராளி கஞ்சி, தோசை வகையிலே ஒரு 20 வகை தோசை மாற்றி என்னென்ன கிடைக்குதோ. சப்பாத்தி கிளி கூட சாறு போடுறேன். அதெல்லாம் ஒருத்தவங்க மெட்ராஸுக்கு தான் அங்கே பழம் வாங்கிட்டு போய் கர்ப்பப்பை கட்டி நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கல்லடப்புக்கெல்லாம் ஆனந்த நெஞ்சு தண்ணி குடிப்பாங்க. கல்லை எடுத்துகிட்டு வந்து 2-3 பேர் காமிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய வகுத்து வலி இருந்தாலும் இத்தனோண்ட ஒரு உருவி வேக வச்சு கொடுத்தா வலி மாத்திரையே தேவையில்ல, வலி நின்றுடும். இப்போ அது தெரியாமல் எல்லாரும் 2 வீலர் கார்ல எல்லாம் பொங்கல் வந்தால் மாட்டிக்கிறாங்க. முடி நீளமான இருக்க முடியாத ஒரு கூந்தல், உதிராமல் இருக்க கோபுரம் தாங்கி, தலைவலி வராமல் இருக்க சித்தகத்திப்பு, பொடுகு பேன் வராமல் இருக்க பொடுகு தலை, கருப்பாக வர்றதுக்கு கரிசலாங்கண்ணி, அவுரி, மருதாணி, கை கால் நடக்கிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் பால் சாப்பிடுவாங்க. இப்போ ஆம்பளையாளுக்கு அணுக்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கட்டுக்குடி அல்வா சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய்க்கு வந்து நமக்கு நிறையா ஃபேன் இருக்காங்க. ஒரு 10-15 வருஷமாக அங்கே பண்ணுறாப்புல. தெரியாத மூலிகை பூரா அவன் 1000க்கு மேலே கற்றுருக்கான். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியாமல் போயிருது. இதை சாப்பிட்டா என்ன நோய், இதில் சாப்பிட்டு என்ன நோய்னு சொல்லி யாருக்குமே பயந்துடும். நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம பெரியவர்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம அம்மி இருக்கிறோம், உடற்பயிற்சியும் இருக்குது, அதோட ருசியும் அதில் தான் இருக்கும். ஆட்டு உரலை கொடுத்தாங்க, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அது நம்ம பயன்படுத்தலை. காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நோயின்னு சொல்லி வரப்போய் இப்போ இடையில வந்து நம்ம வந்து ஒரு மூலிகை மாதிரி சாப்பாடு பண்ணி தயார் பண்ணி இப்போ கொடுக்குறான்னா அது எனக்கும் சேர்ந்து பெருமை, மக்களுக்கும் சேர்ந்து பெருமை. கண்டங்கத்திரி இது வந்து சாப்பாடு இருக்குது, ஜூஸும் எங்கிட்ட இருக்குது. இது என்ன பண்ணும்? இது வந்து தட்டி அதில் உள்ள விதையை எடுத்துட்டு புளிக்குழம்பு மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சளிக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதுவும் மக்களுக்கு தெரியாது. இவன் அந்த நேரத்து தூத்துக்குடி போயிருந்ததுனால அதை அப்படின்ட்டு இருக்கலாம். அப்படியா? மக்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி. தூதுவலை சாப்பாடு இது மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு. இப்போ 6 சாப்பாடு வந்து வித்துருச்சு. ஏற்கனவே தாண்டி திருப்பி எடுத்துட்டு வந்து. ஆமாம், ஏற்கனவே முருங்கைக்கீரை சாப்பாடு, முடக்காத்தான் சாப்பாடுலாம் வந்து வித்துருச்சு. இது 2வது ரவுண்டு இப்போ தான் நான் வந்திருக்கேன். இது வந்து பாவக்காய் சாப்பாடு, இது வந்து சோயா பட்டு. இனிமேல் வந்து இன்னும் 2 சாப்பாடு வர வேண்டியிருக்கு. இன்னும் 2 சாப்பாடு என்ன சாப்பாடு வர வேண்டியிருக்கு? முருங்கைக்கீரை ரொட்டி வர வேண்டியிருக்கு. அப்படியா? இனிமேல் ஆட்டோவில் வருவாங்க. இப்போ இந்த பிரண்டை சாப்பாடுன்றாங்களே, அந்த பிரண்டைன்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஆக்சுவலா பிரண்டைனா ஊர்ல உள்ளதை கிளீன் பண்றது தான் பிரண்டை. எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம பேர் வைக்க மாட்டாங்க. முடக்காத்தானா முடக்கு வழியாக்குறதுக்கு முடக்காத்தான். தூண் துப்புனா தூதுவலை, தொலைல இருந்து செஞ்சுனா துளசி, தும்புனா தும்ப, இரும்புனா இம்பரல் இலை, கண்டங்கத்திரினா கண்டத்தை கத்திரிக்கை தொண்டச்செடி, சரி, கண்டங்கத்திரிக்காய் சாப்பிடணும். நெஞ்சு செடினா ஆடாதோட சாப்பிடணும், ஆடாதோட சாப்பிடணும். ஆடாதோட ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கு. 4-5 தடவை சொன்னா அர்த்தம் வந்துடும்.